தேங்க்யூ ஸோ மச் சார். படம் எல்லாரும் பார்த்தாங்க. ப்ரெஷ் ஷோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ப்ரெஷ் ஷோ தான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஆக்சுவலாக எல்லா இதுலையுமே சொல்லுவாங்க, பட் எனக்கு இன்னும் இதுவாக தான் இருக்குது. உள்ள நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டரில் எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள். நல்லா நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையில் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிற பிரசன்ட் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். வெரி வெரி குட் ரெஸ்பான்ஸ். அதுக்காக ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததுக்காக, படம் பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுத்ததுக்காக. எல்லா படத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அதுலேயே பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஹரிஷ், இந்த படம் கொடுத்ததுக்காக. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்து வைங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். முடிஞ்சா உங்கள் ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க தியேட்டரில். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் மீடியா அண்ட் ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். சார் நான் தவறா எதுவுமே சித்தரிக்கல சார். ஆக்சுவலா இல்லை சார், நான் எதுவும் அப்படி வீண் பண்ணி எதுவும் பண்ணல. ஒரு ஜாலியான ஒரு விஷயமா என்டர்டெய்னிங்காக பண்ணணும்னு தான் இருந்தேன். அப்படி ஏர்ட் பண்ணி தான் ரியலி சார். இல்லை சார், அப்பெல்லாம் இல்லை சார். இது எல்லாமே வந்து ஒரு ரியல் லைஃப், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். இது நடந்த விஷயத்தை தான் அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது கனெக்ட் பண்ணிப்போன்ற ஒரு ஆமாம் ஆமாம் சார். சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் வேற ஏதோ பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் நாங்கள் பிளான் பண்ணியெல்லாம் எதுவும் பண்ணல சார். நார்மலாக அவங்களுக்கு ஒன்று பண்ணோம். நீங்கள் அது வேற ஏதோ அப்படிலாம் மீன் பண்ணி நாங்கள் பண்ணோம். ஆமாம் சார், நடந்த விஷயம். ஆமாம், ஆனால் இன்னும் ரன் ஆயிட்டு தான் சார். ஆமாம் அது இல்லை இல்லை சார், அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா நடந்திருக்கு சார். இப்போ குஜராத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கு. ஸோ கண்டென்ட்டை பெருசாக ரிவீல் பண்ண வேணாம், ஸ்பாய்லர் பண்ண வேணான்றதுனால. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான் சார். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்காக தியேட்டருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்ற ஒரு இருக்கும் தான். ஆமாம் சார். அதான் சார், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இதுல. ஆக்சுவலா அதுல இல்ல சார், அதையும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குல்ல சார். அவேர்னஸ் ஒன்று இருக்குல்ல சார். படம் மூலியமா ஒரு சோசியல் அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குல்ல சார். அதையும் என்டர்டெய்னிங்கா சொல்லணும்ன்றதா சார். ஆமா சார், அது இல்ல சார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஹாஃப் டே ப்ராஸ்தட்டிக்ஸ் மட்டும் போகும். இதில் இருக்க 4 பேருமே பயங்கர கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு உண்மையிலே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது எனக்கு ரியலி அது எனக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங்காக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக யார் அது ஒரு அடுத்த படத்துல சேர்த்துலாம், அடுத்த பார்ட்ல. ஆமாம் சார், போட்டிருக்கேன் சார். தேங்க்ஸ் கார்டு ஃபர்ஸ்டே போட்டிருக்கேன். கேஆர்ஜி ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். அவர்கிட்டயுமே கேட்டுட்டு தான் நான் போட்டேன் ஆக்சுவலா. ஐயோ சார், சார் உங்களுக்கு போலையா? சாரி சார். சார் பெயர் கொடுக்க மறந்துட்டாரு சார். நம்ம மேனேஜர் சைட்ல இருந்து தான் தப்பா எடுத்துக்காதீங்க. பட் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் நமக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த காமெடி யூஸ் பண்றதுக்கு. மேம் கிட்டயுமே பேசி இது பண்ணிருக்காங்க. நீங்க தான் சார் சொல்லணும். அதான் சார், கொஞ்சம் கண்டென்ட் அது
இல்லை சார், நான் நடக்கிறது தான் சார் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதை வந்து தப்புன்னு படத்துல சொல்லியிருக்கு நம்ம ஆக்சுவலா. அது மூலியமா வரக்கூடிய விளைவுகளும் நம்ம சொல்லணும் இல்லையா? இது நடந்துகிட்டே இருக்கு, ஸ்டில் நடந்துகிட்டே இருக்கு. இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா சொல்லணும்னு பாக்குறேன் சார். இது மூலியமா நிறைய பேர் ஒரு இதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க சார். அதை தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட அங்க ரொம்ப ஒரு டோல்கேட் அந்த அனுபவம் நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பத்து ஒரு இருந்தாலும் அப்படின்னு ஒரு டைலாக். ஆமா சார். இல்ல இல்ல சார், நம்ம ஜென்ரலா போகும்போது எல்லாருமே இப்ப நம்ம பிரஷ மட்டும் சொல்லல, அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுல நடக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டோல்கேட்ல நான் அதை விசாரிச்சு அதை அவங்க என்ன பேசுவாங்களோ அதை தான் நான் அப்படியே இங்க எழுதுவேன்.